யாவரையும் பெருந்தன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் சகலவிதமான ஆசீர்வாதங்களும் உங்களோடு என்று நிலைத்திருப்பதாக. இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் எல்லாம் வல்ல ஆண்டவரை நாம் ஆராதனையாக ஆயப்பட்டுள்ளோம். நாம் இருக்கிற இடங்களிலே ஜெபத்தோடு இந்த ஆராதனை பகிர்ந்துள்ளோமாக. ஜெபம் பண்ணுகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளில் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நிமிடவரையும் நீர் எங்களுக்கு பாராட்டிய எல்லா நன்மைகளுக்காக வழிநடத்திற்காக ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த கொரோனா இந்த புதிய சூழ்நிலை மத்தியிலும் எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை பாதுகாத்து தீமைகளுக்கு விலைக்கு ரட்சித்து கிருபை கருத்தினாலே தாங்கி ஏற்றி சுமந்து தப்பு வீழ்ச்சிகளை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன். அன்பையும் உடைய இறக்கத்தை ஒரு விஷயத்தை பார்த்து நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வழியாக நாம் செலுத்துகிற எல்லா விதமான புதிதோற்றங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். பங்கு வருகிற அனைவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்நூற்றாண்டில் 477வது பாடலை பாடுகிறோம். இந்நூற்றாண்டில் 477 தீயோர் சொல்வதை கேளாமல் என்ற பாடல்.
அறிவோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் உடைய இதயத்தோட உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பு சிநேகமாயிருந்து இது தேவனுடைய கற்பனை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். யாவரும் சேர்ந்து சொல்வோம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சோதரர்களுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீர்வு விட்டு விளையவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டி நீதி வழியில் நாம் உண்மையாக பின்பற்றவில்லை. உடைய விடுதலைப்படியில் உலகில் நாங்கள் சேர்ந்து செயலாற்றல் என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, மிகுந்த இறக்கத்தினால் மாமரங்களை சுற்றிகளையும் உடைய பரிசுத்தமாக நாங்கள் நிறைவேறவும் உம்மோடு சக மனிதரோடு சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுள் உண்மையாய் மணந்திருக்கிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனங்களை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவேரில் இருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும். அவைகள் தாமரை சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் இயேசுடைய பாவங்களை நம்மை விட்டு விலகினார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும்
தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சமய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 11ஆம் ஞாயிற்குரிய சுத்த ஜபம். எல்லாம் வல்ல பராபரனே, மனவுருக்கத்தையும் இரக்கத்தையும் காட்டுகிறதுனால் உமது சர்வ வல்லமையை முக்கியமாய் வழங்கப்படுகிறேன். நாங்கள் உமது கற்பனைகள் வழியாய் ஓடி நீர் அருளின வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளவும் உமது பரம பொக்கிஷத்திற்கு பங்குள்ளவர்களாகவும் எங்களுக்கு வேண்டிய கிருபையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் அனுக்கிரகம் செய்தருளோம். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். நிருப வாக்கியமாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் என்பது இது ஆண்டவரின் திருவார்த்தை. சுவிசேஷமாக்கிய பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் அடங்கியுள்ள ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மார்க் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல். இயேசு சொன்னதாவது, வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்தெழுந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புற தேசத்திற்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலை நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார் என்பது. கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பானவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி வருகிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒருவேளை சுமார் 5 மாத காலமாக நாம் ஆலயத்திற்குள்ளே வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும், இருக்கிற இடங்களிலே தேவனை மகிமைப்படுத்தும்படியான வாய்ப்பை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். கர்த்தர் நம் வாழ்விலும் மாத்திரமல்ல, இந்த கொடிய வியாதியினின்றும் நம்மை விடுவித்து, இந்த வியாதி கொரோனா என்ற கொடிய தொற்று நோய் முற்றிலுமாக அழிந்து போக ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிறவர்கள் 23ஆம் தேதி மிஸ்டர் ஜே பிரைட் ஜாஸ்பர், சன் ஆஃப் மிஸ்டர் ஆர் ஜெயச்சந்திரன். 27ஆம் தேதி இன்ஜினியர் மிஸ்டர் பி முத்துக்குமார். 27ஆம் தேதி மிஸ்ஸஸ் டி பியூலா எபனேசர், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் இ டேவிட் டானியல். 27ஆம் தேதி மிஸ்டர் ஏ ஜெபுலின், சன் ஆஃப் மிஸ்டர் பி ஆண்டனி ஜேம்ஸ். 28ஆம் தேதி ஏ நிபின் தாஸ், சன் ஆஃப் மிஸ்டர் பி அருண் தேவதாஸ். 29ஆம் தேதி செல்வி கே டெல்ஃபி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் கண்ணன் பால்ராஜ். 29ஆம் தேதி ஜி நீல் ஜெரோம் பால், சன் ஆஃப் மிஸ்டர் பி கிரீன்வே அன்னராஜ். இந்த வாரத்திலும் தங்களுடைய திருமண நாளை ஆசரிக்கின்றவர்கள் 28ஆம் தேதி மிஸ்டர் எஸ் லைஃபின் ராஜ், மிஸ்ஸஸ் ஏ ஷர்லி ராஜம் தம்பதியர். 29ஆம் தேதி மிஸ்டர் பி இன்பக்கணி, மிஸ்ஸஸ் எல் பத்மா குளோரி தம்பதியர். இப்பொழுதும் நம்முடைய பாடகர் குழுவினர் இவர்களை வாழ்த்தி பாடுவார்கள். Hallelujah.
வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவருக்காகவும் திருச்சபையாக இணைந்து ஜெபிக்கிறோம். கடந்து போன ஆண்டு முழுவதும் கன்னிப்பணியை போல பாதுகாத்து உடைய தேவைகளை சந்தித்து எல்லா விதமான தீமைகளுக்கு விலைக்கு ரட்சித்து நீர் இவர்களை ஆச்சரியமாக வழிநடத்தி வந்த விதத்தை எண்ணி உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த புதிய ஆண்டு இவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அன்பின் கர்த்தாவே, இந்த வாரத்திலும் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற எல்லா தம்பதியர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். குடும்பமாக இணைத்த நாள் முதல் இந்நிமிட வரையிலும் கர்த்தாவே உடைய கிருபையின் கரங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். குடும்ப வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற எல்லா செல்வங்களுக்காக நன்றி, எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். புதிய ஆண்டு இவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குறிப்பாக ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லியவனமாக, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய பார்வையில் ராஜ முடியுமாயிருப்பாய் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறேன். அவ்விதமாக உடைய பிள்ளைகளுடைய வாழ்வு சுகித்திருக்கட்டும். உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே மென்மேலும் உயர்வை கட்டளையிட்டு இந்த புதிய ஆண்டிலே ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் நிறைவான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. செய்தி காரியமாக இன்றாண்டின் 684வது பாடலை பாடுகிறோம். 684 இயேசுவே உன் அன்பின் ஆழம் என்ற பாடலை பாடுகிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளும் ஒளிந்து போகாது என்று சொன்ன உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பரிசுத்த
மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மார்க் 13:33. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவருடைய சீஷர்கள் கேள்வி கேட்டார்கள். என்ன கேள்வி கேட்டார்கள்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சீஷர்கள் கேட்ட பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுகின்றார். இந்த பகுதியானது மத்தேயு 24ஆம் அதிகாரம், மார்க்கு 13ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம் ஆகிய இந்த 3 அதிகாரங்களிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விளக்கமாக சொல்கிறார். குறிப்பாக இந்த மார்க்குவின் நற்செய்தி நூலிலே 7ஆம் வசனம் தொடங்கி அநேக அடையாளங்களை சொல்கிறார். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவ்விதமாக சொல்லிக்கொண்டே செல்கிறார். அது மாத்திரமல்ல, சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்திற்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். இந்த காரியெல்லாம் நாம் செய்தித்தாளிலே படிக்கிறோம். மாத்திரமல்ல, இன்னும் அநேக அடையாளங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விளக்கமாக சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு 31ஆம் வசனத்திலே வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னென்ன சொன்னாரோ அது நடக்கும், அது நிறைவேறும். கட்டாயம் ஆண்டுடைய வார்த்தையின்படி எல்லாம் நடைபெறும் என்பதை ஆண்டவர் மீண்டுமாக அங்கே ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்லிவிட்டு சீஷர்களுக்கு பதில் சொல்லுகிறார். இன்னும் இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் தோன்றும், ஆனால் உங்களுடைய மாறுதரம் என்ன? இந்த உலகத்திலே இப்படிப்பட்டதான அடையாளங்கள், கொள்ளை நோய்கள் மற்றும் பலவிதமான அசாதாரண நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுகிறது, இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இந்த காலத்தை அறியாதிருக்கிறபடியினால் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிற ஆலோசனை தான் இந்த வார்த்தை. இந்த ஆலோசனையிலே 3 வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த 3 வார்த்தையும் நாம் என்ன செய்வோம்? மனதிலே வைத்துக் கொள்வோம். எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறோம், ஆனால் இந்த 3 முத்தான வார்த்தைகள், அதை நாம் மனதிலே கொள்வோமாக. என்ன வார்த்தை சொல்கிறார் ஆண்டவர்? முதலாவதாக எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறார். எச்சரிக்கையாயிருங்கள். உலக பிரகாரமாக மனிதன் ஆபத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக ஆலோசனைகள் அரசாங்கத்தின் மூலமாக சொல்லப்படுகிறது, சமூக நிறுவனங்கள் மூலமாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை நாம் மலைப்பகுதியிலே பிரயாணம் பண்ணுகின்ற பொழுது ஆங்காங்கே சில அடையாள சிம்பல் வைக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை அந்த சிம்பலானது
நமக்கு ஒரு எச்சரிக்கை. இதற்காக போகக்கூடாது, இப்படித்தான் போக வேண்டும், இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி சில அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த அடையாளத்தின்படி நாம் பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக அது ஒரு பாதுகாப்பான பயம். ஆனால் அது எச்சரிக்கையை தாண்டி நாம் நம்முடைய இஷ்டப்படி செல்வோமானால் அங்கே ஒரு பெரிய ஆபத்திலே தான் முடிகிறது. மாத்திரமல்ல, குடிக்கிறவர்களுக்கு இவ்விதமாக சொல்லுவார்கள். அந்த பாட்டில்ல ஒரு எச்சரிக்கை எழுதப்பட்டிருக்கிறதா? கேள்விப்பட்டதுதான். என்ன எச்சரிக்கை? குடியை கெடுக்கும். மனிதனுடைய வாழ்க்கையிலே குடியானது அவனை கெடுக்கும், ஒரு எச்சரிப்பு. ஆனால் அந்த எச்சரிப்பையும் மீறி என்ன செய்கிறார்கள்? குடிக்கிறார்கள், வெறிக்கிறார்கள், மனம் போல வாழ்கிறார்கள், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்களே என்ன செய்கிறார்கள்? அழிவை தேடிக் கொள்கின்றார்கள். எச்சரிப்பு. இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்கிறார், எச்சரிக்கையாயிருங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இவ்விதமாக கூறுகிறார், நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாயிருக்க கடவன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், விழுந்து போய்விடக்கூடாது. அநேக பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது, அநேக விசுவாசுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, தன்னுடைய வாழ்க்கையிலே விழுந்து போய்விடுகின்ற அனுபவத்தை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்று சொல்லி. அன்பானவர்களே, 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இவைகளெல்லாம் துருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. திருமறையில் அநேக காரியங்கள், அநேக துருஷ்டாந்தங்கள், நடந்த சத்தியங்கள், வரலாறுகள் நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே அநேக வீழ்ந்து போன அனுபவம். எதற்கு? இச்சித்தது நிமித்தமாக அவர்கள் வீழ்ந்து போனார்கள். விக்கிரக ஆராதனைக்கு நேராக திருப்பப்பட்ட நிமித்தமாக விழுந்து போனார்கள். மாத்திரமல்ல, வேசித்தனம். 8ஆம் வசனம் சொல்கிறது, சில வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாம் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள், சிலர் முறுமுறுத்தார்கள். ஆனால் இப்படி முறுமுறுத்தல், கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தல், விக்கிரக வழிபாடு, இச்சித்தல், இவைகளெல்லாம் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய அழிவுக்கு நேராக வழிநடத்தப்பட்டார்கள். அன்பானவர்களே, ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதே கருத்தை தான் அங்கே வலியுறுத்தி சொல்லுகிறார். எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று சொல்லி. அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த உலக வாழ்க்கையிலே இந்த கொரோனாவுக்கு எச்சரிக்கையாயிருக்கிறோம். அதே சமயத்திலே வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக, கவனமாக இருக்க வேண்டும் என்று முதலாவதாக நமக்கு நினைப்பூட்டப்படுகிறது. இரண்டாவதாக, அதே வசனத்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது சொல்லப்படுகிற அருமையான ஒரு வார்த்தை விழித்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மாத்திரமல்ல விழித்திருங்கள் என்று அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அன்பானவர்களே, விழித்திருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் என்று சொல்லுகின்ற பொழுது, ஒரு அருமையான இறையியல் வல்லுனர் இந்த விழித்திருத்தலுக்கு இவ்விதமான
டெஃபினிஷன் கொடுக்கிறார். என்ன டெஃபினிஷன் கொடுக்கிறார்? விழித்திருத்தல் என்றால் ஒவ்வொரு வினாடியும் கருத்தோடும் கவனத்தோடும் வாழ்வை அணுகுவது. இவ்வாறு அணுகுவதன் வழியாக வாழ்வை முழுமையாக நிறைவாக வாழ்வது என்று கூறுகிறார். பாருங்கள், ஒவ்வொரு வினாடியும் எப்படி இருக்கணுமா? கருத்தோடும் கவனத்தோடும் வாழ்வை அணுகுவது. ஆக அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கவனம் தேவை. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கருத்துள்ள ஒரு வாழ்வு. அது எதற்கு நேராக வழிநடத்தப்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்வை முழுமையாக நிறைவாக வாழ்வது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த வாழ்வை ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்வாக, முழுமையான வாழ்வு வாழ்வதற்கு பதிலாக தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்து விடுகிறார்கள்? பின்வாங்கி போய்விட்ட அநேகரை நாம் பார்க்கிறோம். நிறைவான வாழ்வு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம் என்னவென்று சொன்னால், விழித்திருத்தல் இல்லாத ஒரு சூழ்நிலை தான். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதுகின்ற கடிதத்திலே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இவ்விதமாக கூறுகிறார்: ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்கள், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. சரீர பிரகாரமான தூக்கத்தை குறித்து இங்கே சொல்லவில்லை. இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கு நிறைய விடுமுறை, பள்ளிக்கூடம் கிடையாது, காலேஜ் கிடையாது. அதில் காலையில் வீடு சந்திக்க வருகின்ற பார்த்தா 8 மணி 8:30 மணிக்கு என்ன செய்தான்? தூங்கிட்டு தான் இருக்கும் பிள்ளைங்க. சில நேரம் 10 மணி வரை தூங்குகிறார்கள். அந்த தூக்கத்தை குறித்து இங்கு சொல்லப்படவில்லை. எது தூக்கம்? தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. இந்த வசனமானது ஆதி திருச்சபையிலே ஞானஸ்நான ஆராதனையிலே பாடப்படுகின்ற ஒரு பாடல் என்று சொல்லப்படுகிறது. இந்த 14ஆம் வசனம். அப்படியானால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. இந்த தூக்கமானது பாவத்திலே மூழ்கிக் கொண்டிருக்கிற அனுபவம். அதைத்தான் ஞானஸ்நானத்திலே ஒரு அடக்கம், ஒரு உயிர்த்தெழுதல் என்று சொல்வார்கள். பாவ மனுஷன் ஜென்ம சுபாவம் அடக்கம் செய்யப்படுதல். அங்கே புதிய மனுஷன், உயிருள்ள ஒரு வாழ்வு. அதைத்தான் பவுல் சொல்லுகின்றார். என்ன செய்ய? விழித்து எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்க வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்வு தர வேண்டும் என்று சொன்னால் நாம தான் என்ன செய்யணும்? எழுந்திருக்க வேண்டும். காலையிலே எழுந்திருப்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வினாடியும் கவனமாக விழிப்போடு நாம் வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம். அதே எபேசு திருச்சபையின் மூப்பர்கள், அவர்களுக்கும் பவுல் சொல்லுகிற அருமையான ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அந்த எபேசு திருச்சபையுடைய மூப்பர்களுக்கு விதமாக கூறுகிறார். 31ஆம் வசனத்தை பாருங்கள். நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் என்று சொல்கிறார். பாருங்க, 3 வருஷமா எபேசுவிலே தங்கி ஊழியம் செய்து கண்ணீரோடு ஆலோசனை சொல்லி ஒரு நல்ல ஒரு திருச்சபை. இப்ப அந்த மூப்பர்கள் பவுலை சந்திக்கும்படியாக வருகின்ற பொழுது பவுல் சொல்லுகிற ஆலோசனை என்ன? நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளேயே வரும். பாருங்க, சபைக்குள்ள கொடிதான ஓநாய்கள். அவங்க என்ன செய்வாங்களாம்? சிலர் எழுப்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். மாறுபாடான உபதேசம், தவறான உபதேசம்.
திருச்சபை மக்களுக்கு நான் அன்போடு சொல்லிக் கொள்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நாம் யூடியூப் மூலமாக டிவியில் நிறைய செய்திகளை கேட்கிறோம். நல்லது அன்பானவர்களே, ஆனால் அந்த செய்தியை நாம் உள்வாங்குகின்ற பொழுது நாம் கவனமாக இருக்கணும். ஏனென்று சொன்னால், சொல்லப்படுகின்ற சத்தியங்கள் சரிதானா, திருமறையின் அடிப்படையில் இருக்கிறதா? பவுல் எழுதுகிறார், நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு வசனத்தை மையமாக வைத்து இன்றைக்கு தவறான உபதேசங்கள், பவுல் சொல்லுகிறார், கொடிதான ஓநாய்கள் எழுப்பி என்ன செய்யுமா, தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள். பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன இந்த ஆலோசனைலாம் நீங்க என்ன செய்யுங்க, மனதிலே கேட்டு நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் ஆண்டவர் இரண்டாவதாக நமக்கு சொல்லுகின்ற அருமையான ஒரு வார்த்தை, நாம் என்ன செய்யணுமா, விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி. மூன்றாவதாக அதே 33ஆம் வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், விழித்திருத்தல் மாத்திரமல்ல, விழித்திருந்து என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணுங்கள். இயேசு சொல்லுகிற ஆலோசனை, ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டுடைய வருகைக்கான அடையாளங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிற ஆலோசனை என்ன, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி சொல்லுகிறோம், விசுவாசிகள் எல்லாம், அல்லது ஒருவருக்கு ஒருவர் உற்சாகப்படுத்துகிறோம், ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிக்கடி ஜெபம் பண்ணினார். காலையிலே ஜெபம் பண்ணினார், மாலையிலே ஜெபம் பண்ணினார், தனிமையாக ஜெபித்தார், சீஷர்களை அழைத்துக் கொண்டு ஜெபித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் தான் நம்ம என்ன செய்கிறது, ரொம்ப அதிகமாக தாங்குகிறது இப்படிப்பட்ட காலங்களிலே. ஆகவே நம்முடைய ஜெபம் முழங்கால்கள் முழக்கப்பட வேண்டும், தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், உலகத்தை பார்த்து சோர்ந்து போய் விடாதபடி, வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து விடாதபடி, எல்லாம் வல்ல ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்துக் கொண்டு ஜெபிக்கும்படி செல்கின்றார். பாருங்க, இவங்களாம் தூங்கிவிட்டார்கள், சீஷர்கள் தூங்கிவிட்டார்கள். ஆனால் இயேசு என்ன சொன்னார் பாருங்கள், 38ஆம் வசனத்திலே, மார்க் 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பாருங்கள், விழித்திருத்தல் பாவத்தை மேற்கொண்டு ஆண்டவருக்குள்ளாக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை மாத்திரமல்ல, ஜெபமுள்ள ஒரு வாழ்வு, ஜெபம் பண்ண வேண்டும். அவர் சொல்லுகிறார், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனமானது. அன்பானவர்களே, இந்த மாம்சம் பலவீனமானது, நமக்குள்ளாக இருக்கிற ஆவி உற்சாகமானது. மாம்ச பலவீனத்தை நிமித்தம் நாம் ஜெபிக்காமல் மறந்து போய்விடுகிறோம். ஆனால் அதே சமயத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்டதான காலங்களிலே நாம் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் அந்த பகுதியை நிறைவு செய்கின்ற பொழுது ஒரு ஓமையை சொல்லுகின்றார். ஒருவேளை நான் வீட்டில் இருக்கின்ற பொழுது அதை வாசித்துக் கொள்ளலாம். அதில் ஒரே ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனுஷன் என்ன செய்கிறோம், புறதேசத்திற்கு பிரயாணப்பட்டு போகும்போது ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவன் அவனுக்கு தன் வேலையை நியமித்து என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. அவன் அவனுக்கு தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பார். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். வீட்டு எஜமான் என்ன செய்வார், வருவார், எப்போ வருவார் தெரியாது, ஆனால் வந்து கணக்கு கேட்பாரு. அவனவனுக்கு தன் வேலையை கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான பணியை கொடுத்திருக்கிறார். அந்த பணியை நீங்களும் நானும் சிறப்போடு இறை நாம் மகிமைக்கென்று செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவனவனுக்கு தன் வேலை, அது என்ன வேலையாக இருந்தாலும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். மத்தேயு ஆக்கியோர் எழுதுகின்ற பொழுது அதை தாளந்து என்ற ஓமையிலே சொல்கிறார். 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து என்று சொல்கிறார். பாருங்கள்,
வந்து கணக்கு கேட்கிறார். எஜமான் கணக்கு கேட்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவு செய்கிறார். ஆகவே நீங்க என்ன செய்யுங்க, விழித்திருங்கள் என்று சொல்கிறார். உலக புகழ் பெற்ற இசை மேதை, அவருடைய பெயர் அர்த்துரோ டஸ்கானினி என்பது. இந்த புகழ்பெற்ற இசை மேதையினுடைய மகனிடத்திலே வந்து ஒருவர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்? உங்களது கருத்துப்படி உங்கள் தந்தையின் மிகப்பெரிய சாதனையாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? மகனிடத்திலே ஒருவர் கேட்டாரா, உங்களுடைய கருத்துப்படி உங்கள் தந்தையின் மிகப்பெரிய சாதனையாக எதை கருதுகிறீர்கள்? அப்பொழுது இசைமேதையுடைய மகன் மீதமாக பதில் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? குறிப்பிட்டு எதையும் சொல்ல முடியாது. என் தந்தையை பொறுத்தவரை அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே ஒரு சாதனை தான். பாருங்கள், குறிப்பிட்ட எதையும் சொல்ல முடியாது. அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே ஒரு சாதனை தான். காரணம், எந்த ஒரு செயலையும், அது சாதாரணமான இசையை குறித்த செயலாக இருந்தாலும், வீட்டில் ஆரஞ்சு பழத்தை உரிக்கின்ற அந்த ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அவர் என்ன செய்வாரா, தன்னுடைய முழு கவனத்தை செலுத்தி சிறப்பாக செய்வதுதான் அவருடைய இயல்பு. இதையே அவரது சாதனை என்று சொல்லுவேன் என்று மகன் சொன்னார். பாருங்கள், ஒரு தகப்பனை குறித்து மகன் சொல்லுகிற சாட்சி என்ன? முழு கவனம் செலுத்தி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முழு கவனம் செலுத்தி செய்வது. ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சீசர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு பதில் சொன்னதோடு மாத்திரமல்ல, எவ்விதமாக வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி 3 வார்த்தைகளை சொல்கிறார். ஒன்று, எச்சரிக்கையாயிருங்கள். 2வது, விழிப்பாயிருங்கள். 3வது, ஜெபியுங்கள் என்று கற்றுத்தருகிறார். ஒருவேளை இந்த கொரோனா என்ற ஒரு கொடிய காலத்திலே கொரோனாவுக்கு மாத்திரமல்ல, ஆண்டுடைய வருகைக்கு என்றும் நாம் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையோடு இருக்கணும், விழிப்பாயிருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கும் எங்களுக்கும் தாரும் என்று சொல்லி ஆண்டுடைய கரங்களை நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை அர்ப்பணிப்பவனமாக 200 கீதங்களில் 660வது பாடலை பாடுவோம். 200 கீதங்களில் 660வது பாடல் வருவார் முடித்திருங்கள் என்ற பாடல். Amen.
பரிசுத்தமுள்ள பிதாவே, உமது கிருபாசனத்தண்டையில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்விலே போதுமானவராக இருந்து எங்களை ஆச்சரியமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொன்னபடிய திருவசனத்தின் பிரகாரம் நாங்கள் ஆண்டவரை விழித்திருக்கிறவர்களாக உம்முடைய வருகைக்கென்று ஏற்றவாறு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் திருவைகளை எங்களுக்கு தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் இக்காலத்தில் எவ்விடத்தில் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் மீறி எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. வெறுக்குமாறு ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களின் பூமி எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனுக்குலத்தின் சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்த போது புது சிருஷ்டின் முதல் பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். Oh
மாதாவே, நீர் பரிசுத்த, நீர் சோதரிக்கப்பட்டவர். தேவரீவன் உருக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளும் அவரை தந்தள்ளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தம்மை தாம் ஏக வழியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியும் காணிக்கை பரிகாரத்தை செலுத்தமில்லாமல் தர்மியான மரணத்தை எண்ணிக்கை கூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும்பளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாமணி கொண்டாபடி உங்களுக்கு ஆமணிகளுக்கு அசுத்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும்பொழுதெல்லாம் என்னை நினைவுறுவதை செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். நாங்களுடைய கட்டளையின்படியே அவர் வருகிற நோக்கியவளாக இதை செய்கிறோம். அவரின் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின போன மீட்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்தாவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாம் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படும் தலையாகிய அவர்கள் எல்லாவற்றில் வளர கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சரள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்வோமாக. மண்டலங்களில் இருக்கிற நிலையை உணர்ந்தவர்களாக தாழ்மை பிரவேச ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் செய்தி நம்பி நாமுடைய பந்தியில் சேர
தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உடைய மேஜையின் கீழ் உள்ள துணிக்கைகளை பொறிக்கொள்ள நாங்கள் மாத்திரம் அல்ல, ஆனால் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் சிலட்சமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபைகளை கர்த்தாவே, தர்மியான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதி ஆசீர்வாதத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மா சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவர்களும் அவைகளுக்கும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் சரீரத்தை புசித்த இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். நாம் பெற்ற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவின் சரீரத்துவமாகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் செய்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரம பிதாவே, முதலேசுமாரா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்கள் விலைமதியான திருச்செருத்தமாகிய நாடாரத்தில் திருப்தியாக இருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் வாழ்வைகளை வாக்குறுதிக்கிறேன். படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யப்படாத வழிபாடு. நாளைக்கு உலகத்தை போக்கி விடுவதாக கடவுளை தேர்ந்தெடுக்க பெற்று மாற்றமடையாத உரிமையாக கடைசி நாங்கள் அனைவரோடு அரசின் மகிழ்ச்சியை பெறுவதாக இவளை அருள்மொழியை உம்மோடு தூய ஆவியானவரோடு ஒரே கடவுளாய் நின்று வீட்டில் ஆளுகை செய்யும் ஆண்டவரை சுத்தமாய் வேண்டிக்கொள்கிறோம். பிதாவே, மகிமையான ஆராதனைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்ற உங்களுடைய அருள் வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உங்களுடைய வருகைக்கான பல்வேறுமான அடையாளங்கள் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்ற நம்முடைய வசனத்தின் பிரகாரம் நாங்கள் எச்சரிக்கையோடு மாத்திரமல்ல விழிப்போடு இருக்கத்தக்கதான கிருபைகளை தான். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்தது. ஆமாண்டவரே, பாவத்திலே மரித்து கிடக்கிற மக்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாக இதோ எல்லா விதமான பாவங்களையும் அகிரமங்களையும் புறமே தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கரும் முடிக்கிறதுமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடத்தக்கதாக நீர் கிருபை செய்யும். மாத்திரமல்ல, நாங்கள் எப்பொழுதும் ஜெபத்திலே தரித்திருக்க, ஜெபத்திலே உம்மோடு ஐக்கியப்படக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தந்து
சோதனையை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இது ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், வாலிப சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும், பெரியவர்களை ஆசீர்வதியும், வயோதிபனில் இருக்கிறவர்களையும் உடைய பூரண கிருபையினால் நிரப்பும். அன்பின் கர்த்தாவே, இந்த கொரோனா இந்த ஒருபடிய காலத்திலே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான தேவைகளை சந்தித்து வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபையின் கரங்களோடு இருக்கட்டும். தீமைகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். திருச்சபையின் மக்கள் பற்பல இடங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உடைய திருப்பணி செய்கிற ஆண்டவரே, உடைய ஊழியக்காரர்கள் மிஷினரிகளை யாவருக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க. பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். உடைய வல்ல கரத்தினாலே தொட்டு பலப்படுத்தும். விசேஷமாக இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் இருக்கிற தேவைகளை சந்தித்தருளும். எல்லாவற்றிற்கும் மேலாக நிறைவான மகிழ்ச்சியை கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். இந்த ஆராதனை மூலமாக நாங்கள் உங்களுக்கு செலுத்தி இருக்கின்ற எல்லா விதமான துதி ஓத்தர்களையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். அன்பின் கர்த்தாவே, எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனை மடிக்குமார் நாயகன் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் விளைத்திருக்கும்படி இருதயத்தின் சிந்தை காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய சர்வ தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது. Hey!
கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த ஆராதனையிலே நாம் பங்கு பெறுவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து வருகிற நாட்கள் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக மீண்டுமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி ஆசீர்வதிப்பாராக.